அவருடைய வல்லமை உள்ளான மனிதனிலே நம்மை பலப்படுத்தும். ஏன் தெரியுமா? நம்ம ஆளுங்க நல்ல பவுடர்லாம் போட்டு வருவாங்க, சிலர் பார்க்க நல்லா சிரிப்பாங்க, ஆனால் உள்ளே அவங்க அழுவாங்க. என்ன செய்வாங்க? அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, என்ன அதெல்லாம் அற்புதம் நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா அவங்க உள்ளான மனுஷன் என்னவா இருக்கான்? வீக்கா இருக்கான். எப்படி இருக்கான்? வீக்கா இருக்கான். வெளி மனுஷன் இல்லையா, உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? பலப்படும். சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோயாளியாக கிடப்பான், வசனத்தை பேசுவான், விசுவாசத்தை பேசுவான். இன்னும் நம்ம சபையில் நான் அப்படி பார்க்கல, நோயைத்தான் பேசுகிறாங்க, ஆனால் எதை பேசுவான்? விசுவாசத்தை பேசுவான். ஏன்னா அவனுடைய ஆள் வெளியே தான் பாடி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஒழிய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்? நல்ல தைரியமாக இருக்கான். அப்போ அவருடைய வல்லமை எபேசியர் 3:16 பாருங்கள். எபேசியர் 3:16 3 நீங்கள் அவருடைய ஆவியினாலே எதில் பலப்படணுமா? இந்த உள்ளான மனுஷன் சரியாக இருந்தால் விசுவாசி உள்ளே வந்த உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். அதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டிய சில ஸ்கூட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அடி சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் அடி சோத்திரம். ஏன்னா அது 6 நாளாக வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் கிடந்தது. அதை போட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளைட்டை மேலே ஏற்றுறதுக்குள்ளே பாஸ்டருக்கு அன்னைக்கு முடிஞ்சு போயிடும். கையை தட்டுங்க, காலை தட்டுங்க, குதிங்க, துதிங்க. ஏன்னா உள்ள ஆள் எப்படி இருக்கு? உள்ளான மனுஷன் அங்கேருந்து வரும்போதே அபிஷேகத்தில் வருவான். அல்லேலூயா. அங்கேருந்து வரும்போதே எப்படி வருவான்? ஆமாம். ஒரு பாட்டி 85 வயசில் இருந்துச்சு, இயேசுநாதரை கையில் ஏந்தி ஆவியில் நிரம்பி துதிச்சிச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு தான் யாக்கோபுக்கு ஆசேர்னு ஒரு பிள்ளை பிறந்ததனுடைய அர்த்தம் நிறைவேறுச்சு. யாக்கோபுக்கு என்ன பிள்ளை? ஆசேர். ஏன்னா இயேசுநாதரை பார்த்தது குழந்தையில 2 பேர் தான். அதில் அந்த பாட்டி 85 வயசு பாட்டி. எத்தனை வயசு? எந்திரிச்சு நின்று துதிச்ச துதியில் என்ன? எந்திரிச்சு நின்று துதிச்ச துதியில் சாப்பிடாதான். இரவும் பகலும் என்னதான் இருக்குமா? உபவாசம். ஏன்னா அந்த ஜீரண மண்டலங்கள்லாம் என்ன ஆயிரும்? ஆமாம், நல்லா துதிக்க. இரவும் பகலும் துதிக்கணும்னா நம்மளுக்கு அப்படியே தலை சுற்றிடும். எப்படி இரவும் பகலும் துதிக்கிறது? அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாட்டி உள்ளான மனுஷனில் பலப்பட்டுச்சு. மரணங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், வியாதி வந்தாலும், உள்ளான மனுஷன் பலனோடு இருக்கும்போதே அப்படியே பறந்துடலாம். அல்லேலூயா. ஆமாம். சாம்சுந்தர் ஐயா மறிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்தாராம். என்னையா நல்லா இருக்கீங்களா, நல்லா கவனிக்கிறாங்களான்னு. அவர்கிட்ட கையை பிடிச்சி சொல்கிறாரு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்துருங்க. அடுத்த நாள் மறிச்சிட்டார். அவரே ஆள் வீக்காக கிடக்காரு, இப்படி கிடக்காரு. இவர் சென்னை கமிஷனர்கிட்ட கையை பிடிச்சி சொல்கிறார், அடுத்த வாரம் எங்கே வந்திருக்கேன்னு. அவர் நினைப்பார், இவரே உயிர் போகிற நிலைமையில் இருக்கார். ஆளு தான் உயிர் போகுது, ஆனால் கர்த்தருடைய வல்லமை உள்ளான மனிதன் இல்லையே. அல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு ஆண்டவரே அந்த வல்லமை எந்த சூழ்நிலைகளை தாண்டுகிற சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி இந்த உபத்திரவம் நீங்கும். இந்த லேசா உபத்திரவோ அதி சீக்கிரத்தில் இந்த லேசான. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலனா இருந்தால் நீங்கள் எவ்வளோ கடனோட உள்ளே வந்தாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. எவ்வளவு எதிர்கால பிரச்சனையோடு உள்ளே வந்தாலும் அஃபெக்ட் பண்ணாது. எவ்வளவு தேவையோடு உள்ளே வந்தாலும் அது உங்களை பாதிக்காது. எவ்வளவு இல்லைன்னா பிரச்சனைக்கு இங்கே உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா நம்முடைய தேவன் எப்படி செயல்படுவார்?
வியாதியின் உச்ச கட்டத்தில் எழுதுனது தான் 2 கொரிந்தியர். ஆனால் அங்கே என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வியாதியின் உச்ச கட்டத்தில் எழுதும்போது 13ஆம் வசனம், அது ஃபுல்லாக படித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4 ரொம்ப நல்லாயிருக்கும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், என்ன பண்ணாரா என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் என்ன செய்கிறோம். அப்போ விசுவாசிக்கிறவன் சுகத்தை பற்றி பேசுகிறான், தேவ வல்லமையை பற்றி பேசுகிறான், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறான். ஏன்னா விசுவாசிக்கிறோம். அந்த வியாதியில் படுத்து கிடக்கும்போது சொல்கிறாரு, அடுத்து சொல்கிறார் 16ஆம் வசனத்தில், ஆனபடினால் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, சோர்ந்து பாருங்க. புறம்பான மனுஷன் அழிஞ்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு சுகம் இல்லாமல் இருக்கேன் பவுல் சொல்கிறாரு. ஆனால் உள்ளான மனுஷன் டெய்லி சீக்கிரத்தில் இயேசுவை பார்க்க போகிறேன். உள்ளான மனுஷன் இதுதான் சரியான ரட்சிக்கப்பட்டவன். அப்போ அவருடைய வல்லமை அவரை பலப்படுத்துது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தருடைய வல்லமை பவுல் அப்போஸ்தலனை என்ன படுத்துது. இந்த வியாதியை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, பவுல் அப்போஸ்தலன் மட்டும் வியாதியில் போகாமல் இருந்திருந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய பல நிருபங்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. பிலிப்பியர் இல்லை, 2 கொரிந்தியர் இல்லை, பல நிருபங்கள் இல்லை. அப்போ எப்படி எழுதினார், கையை எழுத முடியாது, அவருடைய வல்லமை எழுதுச்சு. அவர் சொல்கிறதுக்கே கஷ்டப்பட்ட சூழ்நிலை தானே எழுதுனாங்க. ஏன்னா நம்ம வல்லமை செஞ்சால் அது அன்னைக்கே முடிஞ்சிடும், அவர் வல்லமை செஞ்சால் 2000 வருஷம் ஆனாலும் முடியாது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, உள்ளான மனுஷனிலிருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் பிலிப்பியர். அதனால தான் ஜெயிலுக்குள்ளே இருந்து உடம்பு முடியாமல் இருந்துட்டு எப்பொழுதும் சந்தோஷமாய் ஜெயிலுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு கண்ணீரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இருக்கானா, கண்ணீரோடு இருக்க. இவன் ஜெயிலுக்கு வெளியே ஜெயிலில் இருக்கான், ஆனா அவர் ஜெயிலுக்குள்ள சுதந்திரமா இருக்காரு. ஏன்னா உள்ளான மனுஷன்ல என்ன செஞ்சிருக்காரா. இன்னைக்கு நிறைய வாலிபர்லேயே உங்களை ஜெயிலில் போட்டுறான், பாவம் என்கிற ஜெயில். ஆமா, போன உடனே பெத்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். நான் வாழ்க்கையில் ஒரு லாஜிக்கு தான் விரும்புகிறேன், எதுக்கும் நாங்கள் அடிமையாகக்கூடாது. உள்ளான மனுஷன் புதுமை ஆண்டவரை போய் பார்க்க போகிறோம். அவர் கொடுத்த காலம் வரைக்கும் இருப்போம். உலகம் என்ன சொல்லுதோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு என்ன வேணால் பேசிட்டு போட்டோம். அவர் கொடுத்த காலம் முடிஞ்ச உடனே அவரை போய் பார்ப்போம். அதுவரை என்ன நேர்ந்தாலும் அவருடைய வல்லமையை காலையில் எழும்பி உள்ளான மனுஷனில் பலப்படுத்துங்க. வெளியே வீக்காக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளான மனுஷனில் எங்களை என்ன செய்யுங்க, உள்ளான மனுஷனுங்க ஆத்துமா, அதுக்கு பேர் என்னது. அதனால தான் யோவான் எழுதினார், காயோ நான் அனுப்பின ஆட்களுக்கெல்லாம் நீ நல்ல உபசாரம் செஞ்ச, சோத்திரம், உன்னை பெற்றதுக்காய் சோத்திரம். ஆனால் நீ வாழ்கிறது போல உன் ஆத்துமா என்ன செய்யணும், ஆத்துமா வாழ்கிறது போல நீ வாழ. ஆமாம், நீ வெளியே வீடு கட்டி இருக்க காயோ, உன் வீடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, உன் பாத்ரூம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, உன் பெட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தட்ஸ் நாட் குட். நீ ஆத்துமாவில் எப்படி இருக்க, இதான் வாழ்த்துதான். நீ உள்ளான மனுஷனில் துதிக்கிறதுல எப்படி இருக்க. அதனால தான் சொல்கிறேன், காரெலாம் வாங்குங்க, ஆனால் உள்ளான மனுஷனை பலப்படுத்திக்கிறங்க, அது மேலே சார்ந்து கொள்ளாதுங்க. எனக்கெல்லாம் காரில் போகிறத விட நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். இப்போயும் கேட்டிங்கன்னா அவன் சும்மா நடந்துக்கிட்டு இருக்கான் காலையில் அம்மா பூங்கால. நமக்கு ஆண்டவர் சில நேரம் பாக்கியம் கொடுத்தா நடந்து போகணும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பெரிய பொருட்டாக நினைக்கணும். நாங்கள் ஏற்கனவே ஒரு கார் வச்சுருந்தோம், இப்போ ஒரு கார் வச்சுருக்கோம். அந்த கார் கம்பெனியில் சர்வீஸுக்கு போனால், ஏன் சார் இந்த காரை ஓட்டுறதே இல்லையா, போனோடவே அப்படி தான் கேட்டேன். என்ன சார் 1,00,000 கிலோமீட்டர் கூட ஓட்டாமல் வச்சுருக்கிய 10 வருஷமாக. அது அங்கே இருக்கும், தேவைக்கு ஓடும். மற்றபடி தேவன் நம்மை நடக்க பண்ணுறாரு, ஓட பண்ணுறாரு. எல்லாத்த விட அது மேலே நீங்கள் போடாதீங்கன்னு சொல்கிறேன். நான் பெருசாக அதை எடுத்துகிட்டு போகணும், நம்ம பெரிய ஆள்னு காட்டணும் இல்லை. உள்ளான மனிதன் பலப்படணும். அதுக்கு என்ன தேவை சொல்லுங்கள், அதுக்கு என்ன தேவை, அவருடைய வல்லமை தேவை. ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான், அவனுடைய ஐஸ்வர்யத்தை தேசமே காண தாங்காமல் இருந்துச்சு. எல்லாத்த விட ஆபிரகாம் ஜெபிக்கிறவனாக இருந்தான், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான், ஆபிரகாம் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவனாக இருந்தான். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவருடைய வல்லமையில் வந்த உடனே நல்ல இருதயத்தில் இருந்து பாடுற பழக்கம் இருக்கணும். அது 6 நாள் இருந்தால் நம்ம ஆராதனை பரலோக மாதிரி இருக்கும். ஆமாம், அதுக்காக ஒரு மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. அது வாசல்லே ஒரு ஆள் துதிச்சுட்டே வருவாராமே. அவர் என்ன கீபோர்டா தட்டி விட்டாங்க, சங்கீதக்காரன் எங்கே துதிச்சுட்டே வருவாராம். இது நம்ம ஆள் வரும்போதே புறணி பேசிட்டே வரும். இங்கே வந்தோன்னே ஆவியா எழும்பும். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
புறங்கூறுறவனுக்கு பரலோகத்தில் என்ன இல்லை? இடம் இல்லை.